தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் கடந்த முறை 3வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு இம்முறை பட்டியலில் இருந்தே நீக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதலீடு குவிவதாக தமிழக அரசு கூறிக்கொண்டிருக்கிறது. தமிழக அரசின் கூற்றுகள் அனைத்தும் மாயையாகவே தோன்றுகிறது. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வேண்டுமானால் பலரை திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயங்கள் இருப்பதாகவும், தொழில் தொடங்க எவரும் முன்வர மறுப்பதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. தொழில் நிறுவனம் நடத்துபவர்களை திமுக சட்டமன்ற உறுப்பினர் மிரட்டும் காணொலிகள் வைரலாகி வருகின்றன. இத்தகைய சூழலில் தமிழ்நாட்டில் முதலீடு குவிவதாக தமிழக அரசு கூறிக்கொண்டிருக்கிறது. தமிழக அரசின் கூற்றுகள் அனைத்தும் மாயையாகவே தோன்றுகிறது. இந்த நிலையில் விரைவாக தொழில் தொடங்க நினைக்கும் நிறுவனங்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் தடாவிற்கு முன் அமைந்துள்ள ஸ்ரீ சிட்டியில் தங்களது முதலீடுகளை தொடங்கலாம். நிறுவனத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஆந்திர அரசு உடனடியாக செய்து கொடுக்கும். ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக், ஐடி, உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை உடனடியாக இங்கு நிறுவலாம். ஸ்ரீ சிட்டி தொழிற்சாலைகளின் மையமாக விளங்கி வருகிறது. இங்கு 220 நிறுவனங்களை அமைக்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் அதிகரித்து வருகிறது. தமிழகம் உட்பட அண்டை மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய கிட்டத்தட்ட 9,200 கோடி ரூபாய் முதலீடுகளை கடந்த 3 மாதங்களில் ஆந்திரா ஈர்த்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திராவில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையில் தெலுங்கு தேசம், பாஜக, ஜனசேனா கூட்டணி ஆட்சி நடக்கிறது. தென்னிந்தியாவின் தொழில் மையமாக ஆந்திராவை மாற்றுவதில் பாஜக கூட்டணி அரசு தீவிர கவனம் செலுத்துகிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஏசி நிறுவனமான கேரியர் குளோபல் சென்னையை மையமாக கொண்டு தென்னிந்தியாவில் தன்னுடைய முதல் ஆலையை அமைக்க திட்டமிட்டிருந்தது. ஆனால் சென்னைக்கு அருகே ஆந்திர எல்லையான ஸ்ரீ சிட்டியில் தற்போது ஆலை அமைக்க இந்நிறுவனம் முன்வந்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் கேரியர் குளோபல் 1000 கோடி ரூபாயை அங்கு முதலீடு செய்ய உள்ளது. இதன் மூலம் 600 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது. தென்கொரியாவைச் சேர்ந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தமிழகம் அல்லது கர்நாடகாவில் ஆலை அமைக்க திட்டமிட்டிருந்தது. விரைவான நிலம் ஒதுக்கீடு, உடனடி ஒப்புதல் காரணமாக ஆந்திரா முந்திக்கொண்டு 5000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்துள்ளது. இது தவிர ஸ்ரீ சிட்டியில் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் ஒப்பந்த நிறுவனங்கள் 2000 கோடி ரூபாயை முதலீடு செய்து ஆலைகள் அமைக்க உள்ளன. தெலுங்கானாவின் சீதாராம்பூர் தொழில் பூங்காவில் 1700 கோடி ரூபாய் முதலீட்டில் பிரீமியர் எனர்ஜிஸ் நிறுவனம் 4 ஜிகாவாட் திறன் கொண்ட சோலார் பேனல் செல் உற்பத்தி ஆலை அமைக்க திட்டமிட்டது. தற்போது அதுவும் ஆந்திராவின் நெல்லூரில் உள்ள நாயுடுபேட்டா தொழில் பூங்காவுக்கும் இடமாறி உள்ளது. தென்னிந்திய மாநிலங்களில் முதலீட்டை ஈர்ப்பதில் ஆந்திரா முனைப்புடன் செயல்படும் நிலையில் தமிழகம் உள்ளிட்ட பிற மாநிலங்கள் கோட்டை விடுவதையே இது காட்டுகிறது. தமிழகம் தெலுங்கானாவுக்கு வரவேண்டிய ரூபாய் 9,200 கோடி முதலீடுகளை ஈர்த்து கொண்டது ஆந்திரா. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.